சூப்பர் சூப்பர். அமாவாசைக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. என்னென்ன செய்திருக்கோம்னு பார்த்துடலாங்க. வெள்ளை சாதம், உப்பு பருப்பு, கத்திரிக்காய் சாம்பார், அப்பளம், வாழை இலையில் உப்பு, வாழைக்காய் பொரியல், முட்டைக்கோஸ் பொரியலுங்க, தயிர் வீட்டில் உர ஊற்றுனதுங்க. இந்த மாதிரி தாங்க நாங்கள் சாமி கும்பிட போகிறோம் இன்னைக்கு. இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமைங்க, அமாவாசைங்க. அமாவாசைக்கு என்னென்ன டிஷ்லாம் ரெடி பண்ணுறோம்னு சொல்லி பார்த்துக்கலாங்க. பாருங்கள், நீங்களும் பாருங்கள். இப்போ நாங்கள் வந்து ரசம் தாளிக்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு இது வந்து வாழைக்காய் வறுவலுக்குங்க. கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள். வாழைக்காய் இருக்கிறதுனால, வாழைக்காய் வாயுங்கிறதுனால ஒரு சிலருக்கு சேராதுனால கொஞ்சம் பெருங்காயத்தூள். இப்போ எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அமாவாசைக்கும் வீட்டில் சாமி கும்பிடுவாங்க. ஸோ அதுக்காக இப்போ எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோம். காலையில் என்ன நானே பண்ணேங்கிறது உங்களுக்கு வீடியோ எடுத்து ஒரு ஷார்ட்ஸில் போட்டுருங்க. ஸோ அதுவும் நீங்கள் பார்த்து ரெசிபி தெரிஞ்சுக்கணுன்னா தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ மோஸ்ட்லி எல்லாமே உங்களுக்கே குக் பண்ண தெரியும். ஸோ டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லை நீங்கள் ஃபஸ்ட் டைம் குக் பண்ணேன்னா சொல்லுங்கள், ஃபுல் ரெசிபியாக பண்ணலாம். ஓகே, நாங்கள் எங்கள் வீட்டில் அத்தை மாமாவுக்கு எப்படி சாமி கும்பிட்றோம் அப்படிங்கிறத, எப்படி சமைச்சு கொடுக்குறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு அப்படிங்கிறத வீடியோ எடுக்கிறோம். ஓகே ஓகே, பார்த்து உங்கள் ஆதரவாக கொடுக்குறோம். சரிங்க, எல்லாம் ரெடி ஆகட்டும், பார்க்கலாம். இதில் வந்து பருப்பு வேணும், சாம்பார் ரெடி ஆகிடும். இப்போ எதுனா அது மாதிரி ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். முட்டைக்கோஸ் பொரியல்வா, சாம்பார்ப்பா. ஸோ அதுக்கான வேலைகள் நடக்குது. இறங்கிட்டப்பா. கத்திரிக்காய் சாம்பார், கொத்தமல்லி தழை போட்டு இறக்க வேண்டாம். ஃபைனல் ரெடி, கத்திரிக்காய் சாம்பார். சூப்பர் சூப்பர். கத்திரிக்காய் சாம்பார் அமாவாசைக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. என்னென்ன செய்திருக்கோம்னு பார்த்துடலாங்க. வெள்ளை சாதம், உப்பு பருப்பு, கத்திரிக்காய் சாம்பார், அப்பளம், வாழை இலையில் உப்பு, வாழைக்காய் பொரியல், முட்டைக்கோஸ் பொரியலுங்க, தயிர் வீட்டில் உர ஊற்றுனதுங்க. இந்த மாதிரி தாங்க நாங்கள் சாமி கும்பிட போகிறோம் இன்னைக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா ரசம் கண்டிப்பாக இருக்கும். ரசமும் இதில் வச்சுருக்குறோம். ஆமாங்க, ஏன்னா ரசம் எங்கள் தாத்தாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாங்க, விரும்பினதை சாப்பிடுங்க, டேஸ்ட்டாக சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஷேர் பண்ணிங்க, லைக் பண்ணிக்கிங்க. வாங்க எல்லோரும் எங்கள் வீட்டுக்கு சந்தோஷமாக சாப்பிட்லாம்.